இன்றைக்கி ப்ரொக்கோலி வச்சு ஒரு ஹெல்த்தியான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? குழந்தைங்கலாம் சாப்பிட்லன்னா இப்படி செஞ்சு கொடுங்க, அப்படி சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு, நான் ப்ரொக்கோலி ஆல்ரெடி க்ளீன் பண்ணி சுடுதண்ணில் 5 நிமிஷம் போட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்து இந்த கடாயில் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு, நல்லா கிளறோட ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓரமாக வச்சுருவோம். இதே கடாயில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 6 பல்லு போல் பூண்டு, ஒரு துண்டு போல் இஞ்சி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கலரும் கலரி விடுங்க. இது ஓரளவுக்கு வதங்கினோடனே 4 தக்காளி போல் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே பேனில் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை வேணாலும் ஒரு பட்டை போல் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க விழுதை இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா கலரோன்னு கலந்து விடுங்க. இது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இதில் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, 3 டேபிள் ஸ்பூன் போல் மிளகா பொடி, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க ப்ரொக்கோலியும் இதில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த விழுது அடைச்ச அதே ஜாரில் அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு வேணாலும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு 5 மினிட்ஸ் போல் கொதிக்க விட்டு எடுத்தால் ஜம்முன்னு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி தோசை தான் ஊற்ற போகிறேன். ஸோ இதில் கொத்தமல்லி தூணிங்களா இன்னும் சூப்பராக இருக்கும். தோசை ஊற்றி என் பையனுக்கு கொடுத்தேன். இது வந்து இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் புலாவுக்கு கூட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நான் இதை செஞ்சு என் பையனுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவனோட ஃபேவரட் டிஷ்ஷாக இது மாறிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.